ஆமா, நான் கேட்க மறந்துட்டேனே. ஏம்மா பாரதி, இன்னைக்கு ஆபீஸுக்கு போலீஸ் வந்துச்சான்னு? எதுக்காக வந்தாங்க? ஒருவேளை ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா வண்டிக்கு? இல்லை மாமா, டிரைவர்ஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கலையே. எல்லா வண்டியும் சேஃபா தான் இருக்கு. இல்லையே, ஆபீஸுக்கு போலீஸ் வந்ததா சொன்னாங்களே. ஏண்டா சந்தோஷ், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் போலீஸ் வர அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லடா, முத்தான நைட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தியே. வெளியில ஏதாவது பிரச்சனையா, அது சம்பந்தமா வந்தாங்களான்னு கேட்கறேன். அப்போ அது அப்போவே முடிஞ்சிருச்சுப்பா. நீங்கள் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அம்மாவை பார்த்துட்டு வரதுக்காக என் வீட்டுக்கு போயிருந்தேன். அதனால எனக்கு தெரியல. அப்போ சின்ன மாமா தான் ஆஃபீஸில் இருந்தார். ஆ, அது ஆமாண்ணே. அது நம்ம ஊர் போலீஸ் இல்லை, ஆந்திரா போலீஸ். ஆந்திரா போலீஸ்? ஆந்திரா போலீஸ் எதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு வர? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆ, நாயுடு இருக்காருல்ல, அவருடைய ரிலேட்டிவ் பையன் ஒருத்தங்க போலீஸாக இருக்கான். அவன் ஏதோ ஒரு விஷயமா இங்கே வந்திருக்கான். அப்படியே நாயுடுவை பார்த்து போகலான்ட்டு ஆஃபீஸ் வந்துட்டு போயிருக்கான், அவ்வளோதான். ஓ, நெல்லூர்லேருந்து வந்தாங்களா? நெல்லூரா? அதானே நாயுடுவோட சொந்த ஊரு. ஆ யா, மறந்துட்டேன். யூஆர் ரைட். நெல்லூர் தான். ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க நினைவுலடா, கேள்விப்பட்டேன், அதான் விசாரிக்கலாம்னு. எனிவே பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. Then it's all. எனக்கு ஏன்டா திருச்சிட்ட பூரா சாப்பிட்றா? இல்லைண்ணே, வயிறு சரியில்லைண்ணே, அதான். ஹலோ சந்தோஷ், நான் வர்கீஸ் பேசுகிறேன்டா. தெரியுது, சொல்லு. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? சொன்னால் நம்ப மாட்டேன். பாரில் நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஓ டேய், இதெல்லாம் எதுக்குடா? என்ன மன்னிப்பு நிப்படா? இட்ஸ் ஓகே. உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன்டா நான் செஞ்சது ரொம்ப தப்பு சந்தோஷ். எவனோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவனோட நீ பார்ல சண்டை போட்டதை பார்த்த உடனே சட்டுன்னு உன் மேல டென்ஷன் ஆயிட்டானே. நீ இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம்
ரியலி சாரி சந்தோஷ். டேய் என்னடா மறுபடியும் சாரிலாம் கேட்டு விடுற. ஆஃப்டர் ஆல் பரவாயில்ல விடு. திடீர்னு இந்த புத்தி எனக்கு எங்கிருந்து வந்ததுன்னு நீ யோசிக்கலையா சந்தோஷ்? அது என்ன, சண்டை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருப்ப. இல்ல சந்தோஷ், இந்த மனமாற்றத்துக்கு காரணம் உன்னோட ஒய்ஃப் பாரதி தான். பாரதியா? பாரதி எப்படி? என்னடா சொல்ற? அவங்க என்ன வர சொல்லி பேசினாங்கன்னு சொல்றதை விட என்ன அடிக்காத குறையா கண்டிச்சாங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் சில விஷயங்களை யோசிச்சேன். என் மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா? உன்னோட தப்புல எனக்கும் பங்கு இருக்கு சந்தோஷ். ஒரு நல்ல நண்பனா நான் என்ன பண்ணிருக்கணும்? நீ தப்பான வழியில போறப்ப உனக்கு புத்திமதி சொல்லி நான் உன்னை திருத்திருக்கணும் இல்லையா? அப்படி நான் பண்ணனா? நீ தப்பு பண்ண நான் தூண்டுனேன். தப்பை எப்படி சரியா பண்றதுன்னு நான் உனக்கு ஐடியா கொடுத்தேன். கடைசியில நீ செஞ்ச தப்புல என் குடும்பமும் நுழைஞ்சப்ப நிஜ காரணம் தெரியாம நான் உன் கூட சண்டை போட்டேன். டேய் விடுறா, அது என் மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. அது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டா. அதை பற்றி ஏன் பேசிட்டேன் வர்கீஸ்? ஐம் சாரி. நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட இதமா தான் பேசியிருக்கணும். ஆனா பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ யாரோ ஒருத்தரோட பார்ல சண்டை போட்டப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் உள்ள நுழைஞ்சி உன்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டேன். ச்சே, நான் உங்ககிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டேன். பாரதி மட்டும் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் என் மேல தப்பு இல்லைன்னே நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். நீயும் நிறைய பாவங்களை பண்ணியிருக்க. ஆனா அதுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு தெரியாம புண்ணியமும் பண்ணியிருக்க. அந்த புண்ணியத்தோட பலன் தான் பாரதி உனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. ரியலி யூ ஆர் லக்கி ராஸ்கல் சந்தோஷ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. இன்னொரு தடவை நீயும் நானும் ஃப்ரெண்டாக வாய்ப்பே இல்லை. குறைஞ்சபட்சம் நீயும் நானும் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என் மனசுல ஒரே ஒரு ஆசை இருக்கு. பாரதி மாதிரி புருஷன் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு மனைவி எனக்கு அடுத்த ஜென்மத்திலாவது கிடைக்கணும். குட் லக். டேக் கேர். சந்தோஷ், வழக்கம் போல 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பினா போதும் இல்ல? என்ன இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இப்படி பாக்குறீங்க? ஒன்று ஒரு வாட்டியும் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் தெரியுற. இது என்ன புது லவ் எபிசோடா? வர்கீஸ் கால் பண்ணா. இப்பதான் பண்ணாரா? தேங்க்ஸ். எதுக்கு? வர்கீஸ் என்கிட்ட சாரி கேட்டது கூட எனக்கு பெருசாக ஒன்றும் படல. ஆனால் அவன் உன்னை பற்றி சொல்லும் போது தான் உன் அருமை என்னன்றது எனக்கு புரியுது. மன்னிப்பு கேட்கறதோடு நிறுத்தலையா உங்க முன்னாள் ஃப்ரெண்டு? இல்லை, அவனை பற்றி நான் உன்கிட்ட சொல்லும் போது நீ இவ்வளோ சீரியஸாக இதை இவ்வளோ பெருசாக எடுத்துப்பேன்னு சத்தியமாக நினைக்கல. ஆனால் நீ என்னடானா அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை தேடி என் மேலே இருக்கிற பிரியத்தில்
என்னை பற்றி அவங்ககிட்ட நல்லா தான் சொல்லியிருக்கேன். நான் மாறிட்டேன், நான் பழைய மாதிரி இல்லை, நான் ஐ எம் a changed man, நல்லவன் நான் மாறிட்டேன்னு சொன்னால் ப்ராமிஸ் எங்கள் அப்பா நம்ப மாட்டார். எங்கள் அப்பாவை விட எனக்கே என் மேலே இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வரல. நீ என்ன நம்பியிருக்கியே? ஐ டோன்ட் நோ வாட் டு சே. எப்படி சொல்கிறேனே தெரியல. ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல். ஐ ஷுட் பி ரியலி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்ஸ். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சந்தோஷ்? குடும்பத்துக்குள்ள 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை. இன்னொன்று, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறது. நீங்க எனக்காக விட்டு கொடுக்கலாம், நான் உங்களுக்காக விட்டு கொடுப்பேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் மத்தவங்க கிட்ட நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, ஒரு நல்லவன் கெட்டு போறதுக்கு 1000 சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா தப்பு பண்ணவர் தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த சின்ன சின்ன காரணங்களால திரும்பவும் நீங்க கெட்டு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். திருந்து நான் என் வீட்டுக்காரரை யாராவது தப்பு சொன்னா என்னால சும்மா இருக்க முடியாதா? I'm very lucky. நானும் லக்கி தான். எனக்கே எனக்காகன்னு தன்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு திருந்தி வந்திருக்கிற ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நானும் ரொம்ப லக்கி தானே சந்தோஷ்? ஆக்சுவலி இந்த பாரில் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாது, ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, டக்குன்னு சொல்லிட்டேன். பட் சொன்னதுக்கப்புறம் ஐ ரியலி காட் ஸ்கேர்ட். ஏன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, எப்படி எடுத்துப்ப, ஐ டோன்ட் ஹேவ் எனி க்ளூ. ஆக்சுவலி 2 நாளாக சரியாக தூங்கக்கூட இல்லை. தேங்க் காட். நவ் ஐம் ரியலி ஹாப்பி. இப்போ நிம்மதியாக இருக்கேன். இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல? இனிமேல் நிம்மதியா தூங்கலாம் இல்லையா? ஐ மீன் எனக்கு தூக்கம் வருது. மேடம் ஏப்பா மேடம் தூங்கணும்பா. லைட் ஆஃப் பண்ணுங்க. யார் பாது லைட் ஆஃப்? எனிவே ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. குட் நைட். Sweet dreams. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வணக்கம். மேடம், உங்க தம்பி சரவணன் வந்திருக்கார் மேடம். அப்படியா? எப்போ வந்தா? இப்பதான் வந்தார் மேடம். வந்து 10 நிமிஷம் ஆச்சு. கேபின்ல உட்கார வச்சிருக்கேன் மேடம். சரி. ஆமா, நேத்து நெல்லூர்ல இருந்து ஆந்திரா போலீஸ் வந்திருந்தாங்களாமே, அப்ப நீங்க தான் டியூட்டில இருந்தீங்களா? ஆமா மேடம். அவங்க நெல்லூர் போலீஸ் இல்ல மேடம், ஆந்திரால வேற ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேடம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மேடம். நானும் எல்லா அக்கவுண்ட்ஸ்லயும் தேடிட்டேன். நம்ம வைசாக் பிரான்ச்சுக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம்னு டீடைல்ஸே காணோம். வைசாக் பிரான்ச்சுக்கு போன வருஷம் என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு?
என்ன மேடம் பச்சை புள்ள மாதிரி கேக்குறீங்க? வைசாக்ல நம்ம கம்பெனிக்கு ஏது மேடம் பிரான்ச்சு? வைசாக்ல நமக்கு பிரான்ச்சே இல்லையா? மேடம், வைசாக்கும் நம்ம கம்பெனிக்கும் போன ஜென்மத்துல கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்? எந்த ஊரு? வைசாக்கா? ஐ மீன் விசாகப்பட்டினம். அதேதான் மேடம், அந்த ஊர் தான். அவங்க யாரை பார்க்க வந்தாங்க? நாயுடு சார் தானே? இல்ல மேடம், நடராஜ் சார் பார்க்க வந்ததா சொன்னாங்க. நாயுடு இருக்காருல்ல, அவருடைய ரிலேட்டிவ் பையன் ஒருத்தாங்க போலீஸாக இருக்கான். அவன் ஏதோ ஒரு விஷயமா இங்கே வந்திருக்கான். அப்படியே நாயுடுவை பார்த்து போகலான்ட்டு ஆஃபீஸ் வந்துட்டு போயிருக்கான், அவ்வளோதான். நடராஜன் சாரியா? நாயுடுவை பார்க்க வந்ததா இல்ல சொன்னாங்க? இல்ல மேடம், விசிட்டர் புக் பாருங்களேன், நடராஜ் சார் பார்க்க தான் வந்திருக்காங்க. சரி சரி விடுங்க, இதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க நாயுடுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படியே நடராஜன் சாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி மேடம். மேடம், என்ன மேடம் இது? ஒண்ணுமே புரியலீங்களே. எனக்கும் ஒன்றும் புரியாம தான் இருந்துச்சு. இப்பதான் என்னமோ நடக்குதுன்னு புரியுது. அப்புறமா கேஷுவலா பாக்குற மாதிரி பார்த்து செக்யூரிட்டி விசிட்டர்ஸ் புக்ல நேத்து வந்த போலீஸ பத்தின டீடைல்ஸ் எடுங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த வைசாக்லன்னு கண்டுபிடிப்போம். சரி மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சரவணா, இப்பதான் வந்தியா? ஆமாக்கா, ஸ்கூல் சவாரி முடிச்சுட்டு நேரா வரேன். வாங்க சீரன் சிங்கமே, இப்பதான் வந்தீங்களா? மேடம், இவர் பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்காரு, ஆனா கோவம் வந்தா கொலகார மாதிரி ஆயிடுறாரு. இவரை கட்டுப்படுத்துறதுக்கு 4-5 பேர் தேவைப்படுதே. பூபதி, அவனே நொந்து போய் வந்திருக்கான், விட. சாருக்கு சூடா காஃபி கொடுக்கவா, இல்ல கூல் பண்றதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எதுனா எடுத்துன்னு வரட்டுமா? சொல்லுடா, காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? எதுவும் வேணாக்கா, மாமா பார்த்து பேசிட்டு கிளம்புறேன். ரெகுலர் சவாரி இருக்கு. பூபதி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க மேடம், வரேன் சிங்கம். சந்தோஷ் வந்துட்டாரு, கேபின்ல தான் இருக்காரு. நீ போய் பாத்துட்டு வா. மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்டேல்ல, அப்புறம் என்ன தயக்கம்? சரி வா, நானும் வரேன். மே ஐ கம் இன்? மே ஐ கம் இன்னா? இந்த கம்பெனியோட முதலாளி அம்மாவே நீதான். நீ இந்த கேள்வி கேட்கலாமா? ப்ளீஸ் கம் இன் மேடம். உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அதான் வரலாமான்னு கேட்டேன். கெஸ்டா? யார் அந்த முக்கியமான கெஸ்ட்டு? அதுவும் இந்த கம்பெனியோட முதலாளி அம்மாவே அந்த கெஸ்ட்டை கூப்பிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமே. யார் அது? அவர்தான் இந்த முதலாளியோட தம்பி சரவணா. சரவணா, உள்ளவா. உட்காரு. சரவணா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஓ, சொல்லு. என்னடா பேசணும்னு வந்துட்டு பேசாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? மாமா தானே, பேசுறதுல உனக்கு என்ன வெக்கம்?
சாரி மாமா. நான் அப்படி நடந்திருக்க கூடாது. தப்பு தான். சாரி. ஏய் கமான், எதுக்கு இந்த சாரிலாம்? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீ இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியா? என்ன சொல்லுண்ணா? சரி, என்ன சாப்பிட்ற? ஹாட் கோல்ட்? என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது மாமா. என்னை மன்னிச்சிருங்க. ஏய் கமான், சில் சில். சரவணா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ அன்றைக்கி அப்படி பேசும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் யோசித்து பார்க்கும்போது யூ ஹேட் அ பாயிண்ட், அ வேலிட் பாயிண்ட். அக்காவோட வாழ்க்கை, எந்த பாசமுள்ள ஒரு தம்பிக்கும் தான் அக்காவோட வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னா எமோஷன் ஆக தான் செய்வான். தட் வாஸ் ஆக்சுவலி நைஸ். யூ ஷுட் பி ஃப்ராங்க்லி அப்ரிஷியேட்டட். உதாரணத்துக்கு, இப்போ என் தங்கச்சி தேவி இருக்கா. அவள் லைஃப்பில் இப்போ உங்கள் அக்காவுக்கு நடந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் இது வரைக்கும் அவளை பற்றி பெருசாக அக்கறைப்பட்டது கிடையாது. ஸோ நீ கோவப்பட்டது 10% ரைட். பிரதர்னா அப்படி தான் இருக்கணும். நான் தான் அப்படி இல்லை. நீ என் மேலே கோவப்படும் போது எனக்கு உன் மேலே பதிலுக்கு கோவம் வரல, பொறாம தான் வந்துச்சு. ஐ வாஸ் ஆக்சுவலி ஜெலஸ். சரி, மாமா மச்சனும் பேசிட்டு இருங்க. நான் அவசரமா ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருக்கு, அனுப்பிட்டு வரேன். ஓகே.